நார்த் இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் பைரேலி என்ற இடத்துல இருக்கிற ஒரு சர்ச்சு முன்னாடி சங்கிங்க ஹனுமான் சாலிசியா பாட்டு பாடுறாங்க. முன்னாடிலாம் மாஸ்க் முன்னாடி தான் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டாங்க. இப்போ சர்ச்சு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா தெலுங்கானா ஸ்டேட்டில் நடந்தது. அங்கே இருக்கிற பிக் பாஸ்கெட் நிறுவனத்தில் டெலிவரி பாய்ஸ் கிட்ட கிறிஸ்மஸ் தொப்பி போட சொல்லி என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து பஜ்ரங் டால் இயக்கத்தை சேர்ந்தவங்க அங்கே இருக்க டெலிவரி ஏஜென்சி இருக்காங்களே அவங்கள பிடிச்சி மிரட்டுற வீடியோ தான் இது. నేనన్నా ఎట్లా చేసావు అన్నా, నేను పెట్టుకోను, నా ధర్మం గురించి నేను అదే అన్నా. నేను మాట్లాడితే నువ్వు వేసుకో, కావాలంటే నువ్వు వేసుకో, నేను వేసుకోను అన్నా. నేను అదే అన్నా, నేను అదే అన్నా. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்கிற சென்ட் மேரி ஸ்கூலில் இருக்கிற கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி கொளுத்தி போட்டு இந்த சங்கிங்க ஃபுல்லாக ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மத கலவரம் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் நிறைய கேவலமான விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்னிட்டோ மால் என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் டெக்கரேஷன்லாம் அடித்து நொறுக்கியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷில் ஒரு பெரிய சர்ச்சு ஒன்று இருக்குது. அங்கே வந்து இந்த செலிப்ரேஷனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த கவர்மெண்ட். அங்கே இருக்கிற சங்கி கவர்மெண்ட்டை தான் சொல்கிறேன். இதே மாதிரி சம்பவம் கேரளாலையும் கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் ஜிகார்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வரலான்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபம் ஏற்றுற விஷயத்த சொல்லிட்டு உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நபர்களுக்கு மற்றவங்களுடைய ஜாதி மதம் இதை அட்டாக் பண்ணுறது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், ஒரு கெத்து அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதியான குடும்பத்திலேருந்து வரல. எல்லாமே ரொம்ப சாதாரணமான ஒரு மார்ஜினல் ஃபேமிலியிலிருந்து இருந்து வராங்க. இவங்க ஃபுல்லாக இந்த ஹிந்துத்வா பிஜேபி சங்கியோடைய ப்ரொபகேண்டாவை உள்வாங்கி அது எல்லாமே நம்பி ஹிந்து மதத்தை காப்பாற்றுறதாக நினச்சி பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கோமாளி மதவெறி சம்பவம் தான் இது.